ஹலோ வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால நம்ம வந்து ஜுபைல் 2லேருந்து ஜுபைல் 1 வந்திருக்கோம் பஸ்ஸில். ஸோ இங்கே வந்து ரெட் டேக்னு ஒரு கடை இருக்குது, ஒரு ஷாப்பிங் சென்டர் மாதிரி. ஸோ அதை தான் போய் பார்க்க போகிறோம். இதுவும் லூலு இருக்கிற சேம் லைனில் தான் இருக்குது. ஸோ ரெட் டேக்கை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ரெட் டேக் வந்துட்டோம் மக்களே. இது வந்து ஒரு கமர்ஷியல் ஸ்பாட்டு. ஸோ ரெட் டேக் மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய கடை கூட இருக்குது. ப்ரோஸ்டட் கடை, ஜூஸ் கடை, ஃப்ளவர் ஷாப்பு, டேரான்னு ஒரு பர்ஃப்யூம் கடை இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இன்னொரு நாள் முடிஞ்சால் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ரெட் டேக் மட்டும்தான். ரெட் டேக் பற்றி கேள்விப்பட்டோம், நிறைய பேர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதான் வந்து பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தோம். உள்ளே போனவொடனே ஷாக் ஆகிட்டோம். ஏன்னா உள்ளே வேலை செஞ்சுட்டு இருந்தது எல்லாமே வந்து அரபி லேடிஸ் தான். ஸோ வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கடையை ஃபுல்லாக வந்து நம்ம பார்ப்போம், எப்படி எது நல்லா இருக்குது, ரேட் எல்லாம் ஓகேவா அப்படின்றத நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த பேண்ட் வந்து 59 ரியால் போட்டிருக்கான். ஒருத்தான் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஸோ இந்த ரெட் டேக் கடையோட ஒரிஜின் என்னன்னு தெரியல, சவுதி மேடா இல்லை வேறு எதுவும் கண்ட்ரியில் இருக்கா அப்படின்னு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சவுதியில் இருக்கிற மேக்ஸு, அதுக்கப்புறமா லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் இருக்கிற க்ளோத்திங் செக்ஷன் மாதிரியே தான் இங்கேயுமே வந்து இருக்குது. ஸோ அதை விட அந்த 2 கடையை விட இங்கே ரெட் டேக்கில் வந்து நிறைய வாஸ்டான கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் மெயினாக இங்கே வந்தது. ஸோ ரேட்டுமே கூட கொஞ்சம் கம்பேரிட்டிவாக சொன்னால் இது சீப்பர் தான். ஸோ ரெட் டேக் வந்து மேக்ஸு அப்புறம் லூலு ஹைப்பர் மார்க்கெட்டை விட சீப்பாக தான் இருக்குது. கலெக்ஷன்ஸும் நல்லா தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து யாராவது சவுதியில் இருக்கீங்க, உங்களுக்கு ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ரெட் டேக்கை விசிட் பண்ணுங்கள். இந்த ரெட் டேக்கில் வந்து க்ளோத்திங்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள், பாத் டவலு, கேண்டில்ஸு, அதுக்கப்புறமா நம்ம பில்லோ கவரு எல்லாமே இருந்தது. ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு க்ளோத்திங்ஸை விட இந்த மாதிரி ஐட்டம்ஸோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ க்ளோத்திங்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கிளாஸு, கண்ணாடி எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ பார்க்கவே கொஞ்சம் புதுசாக இருந்தது, வித்தியாசமாகவும் இருந்தது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், க்ளோத்திங்ஸை விட மற்ற ஐட்டம்ஸோட ரேட் வந்து கொஞ்சம் ஹையர் சைடில் தான் இருக்குது. ஸோ இந்த திங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ப்ரீமியமாகவே இருந்தது. ஸோ ரேட்டெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. பாத்ரோபெல்லாம் இருக்குது, ஃபுல்லாக கலர் கலராக பாத்ரோப் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ரெட் டேக்கில். ஸோ நிறைய பொருள், நிறைய வெரைட்டிஸ், வீட்டு உபயோக பொருட்கள் சூப்பராக இருந்தது. ஸோ எனக்கு மிரரில் இப்படிலாம் இருக்குதுன்னு இப்போ தான் தெரிஞ்சுது. ஸோ 5x 3x ஜூம் பண்ணி பண்ணுற மாதிரி மிரர்லாம் இருந்தது. ஸோ ஒன் சைடு வந்து நார்மல் மிரரு, ஸோ மற்ற சைடு வந்து நம்ம மேக்கப்லாம் போட யூஸ் ஆகிற மாதிரி 3x 5x ஜூம் மாதிரி இருக்குது. ஸோ அது கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் போகும்போது இந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். வீட்டில் யாருக்காவது கொடுக்கலாம்ல, அதுக்கு தான். ஸோ இந்த மிரரோட ரேட்டு வந்து 35 ரியால், விச் மீன்ஸ் 700 to 800 இந்தியன் ருப்பீஸ் வரும். இங்கே க்ளோத்திங்ஸ் மட்டும் இல்லாமல் ஃபுட்வேர்ஸும் இருந்தது. ஸோ ஒரு அவுட்ஃபிட்டுக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ ஷூஸு, சாண்டல்ஸு, ஸ்லிப்பர்ஸு எல்லாமே இருந்தது. இந்த ஷூஸு அப்புறம் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் வந்து ஹை எண்டும் இருந்தது, நார்மல் மீடியமான ரேஞ்சும் இருந்தது. ஸோ இந்த ஷூ வந்து 89 ரியால்ஸா, விச் மீன்ஸ் அரவுண்ட் 2000 கிட்ட வரும் இந்தியன் ருப்பீஸில். மற்றபடி விலை கம்மியாகவும் இங்கே ஷூஸ் எல்லாம் இருந்தது, நான் பார்த்தேன். குட்டீஸ்க்கெலாம் கூட இங்கே வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவங்களுக்கான செக்ஷனும் தனியாக இருக்குது. ஸோ அதையும் பாருங்கள். ஸ்ட்ராலரெல்லாம் கூட இருக்குது. இங்கே வந்து ஒரு கல்ச்சர் இருக்குங்க, எல்லோரும் இந்த ஸ்ட்ராலர் யூஸ் பண்ணுவாங்க. சூப்பர் மார்க்கெட்லலாம் வந்து வச்சுட்டு தள்ளிகிட்டே போவாங்க. ஸோ அது இங்கே அதிகமாக பார்க்கலாம், சூப்பர் மார்க்கெட்டு, மால்ஸ்லலாம். ஸோ அடுத்து இங்கே வந்து ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே கூட இருக்குது. ஹேண்ட்பேக்ஸு, அப்புறம் பிறந்த குழந்தைங்களுக்கான ட்ரெஸ்ஸு அதெல்லாம் கூட இருக்குது. அதுக்கப்புறமா டாய்ஸுமே இங்கே நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க. ஸோ பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த குழந்தைகளுக்கான ஃபுட்வேர் செக்ஷன் தான் வந்திருக்கோம். ஸோ அவங்களுக்குமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஷூஸ் எல்லாமே இருக்குது. ஒரு ஷூவோட ரேட் என்னன்னு பார்ப்போம் இப்போது. இங்கே பாருங்கள், இந்த செருப்பில் வந்து ஜிப்பரோடு வச்சு வருது. ஸோ இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் சிப்ளிங்ஸ் கிட்ட இருந்து காசை பாதுகாக்கிறதுக்கு இந்த செருப்பில் ஒழிச்சு வச்சுக்கலாம். ஸோ ஓவரால் இந்த கடையை பற்றின உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் டிஷர்ட்ஸ்லாம் எடுக்கலான்னா இங்கே தான் வருவேன். சவுதியில் இருக்கிற மேக்ஸு லுலுவை விட இங்கே தரமாகவே இருந்தது.